ஐயோ சக்தி, இப்ப என்ன செய்யற சக்தி? சரி, நான் திரும்பவும் உள்ளே போய் தேடி பார்க்குறேன். வேற எங்கேயாவது வச்சிருக்காரான்னு பார்க்குறேன். சரி, நான் வந்துட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணிடுறோம். ஆ, இல்லையாமா? அந்த ஆளு ஒன்று கையோடு கொண்டு வந்திருக்கணும், இல்லை அந்த அறிவு கடைசி ஏதாவது கேம் ஆடி திரும்ப அதை ஃபோன் எடுத்துருக்கணும். தெரியலையே. அக்கா, நான் சொன்னேன்ல அந்த ஃபோன் ஏதோ பெருசாக இருக்குக்கா, ஏதோ இருக்கு. அன்னைக்கு அவ அந்த உசுரை கொடுத்து அந்த போனை பாதுகாத்தால அப்பவே நம்ம சுதாரிச்சிருக்கணும். என்னக்கா இது? எல்லாம் கழுத்து வரைக்கும் இங்க வாங்கல. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி அலக்கழிக்கிற? ஏன் எங்களுக்கு ஒரு வழி காட்ட மாட்டேங்கிற? நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உனக்கு மனசாட்சி இல்லையா? என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அத்தனை அட்டனையும் பண்ணிட்டு எனக்கு சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க குத்த வச்சு உட்காந்து அழுது விட்டே இருக்கணுமா? என்ன நியாயம் இது? உனக்கு தெரியும், உனக்கு நல்லா தெரியும், எங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு. எங்க பக்கம் அம்மன்ற நியாயம் இருக்கு. யாருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் நாங்க இவ்வளவு அனுபவிக்கணும்? எங்கட வந்து நிக்கிறோம் வாழ்க்கையில. எல்லாமே மறத்து போய் என்ன பண்ண போறோம்னு தெரியாத நிலைமையில தான் நிக்கிறோம். இந்த நாங்க தோத்துட்டோம். நீ ஜெயிச்சிட்ட போயா. சரியா? நீ ஜெயிச்சிட்டயா? கடவுள், நீ ஜெயிச்சிட்டயா? உன் காலில் வந்து விழுந்துட்டான். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வழிகாட்டு. தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வழிகாட்டு. எங்களால முடியல. அந்த புள்ள வாழ்க்கை முக்கியம். என் அக்கா சரியாகணும். எங்க அக்காவோட சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம். என் பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியம். தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். எங்களுக்கு ஒரு வழிகாட்டு. ஆக்சுவலாக காலில் சின்னதாக ஹேர்லைன் கிராக் இருக்கு, கையில் லெகமெண்ட் டியராக இருக்கு. மற்றபடி பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை மிஸ்டர் ஜீவானந்தம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டாக்டர். என் கண்மொழிக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அநேகமாக இப்போ கண் முழிச்சிருவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். எடுத்துருவோம் டாக்டர், நிச்சயமா. இப்போ ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருந்தோம், அதான் வேறு வழி இல்லாமல் கூட்டு போக வேண்டியதாக இருக்கு. புரியுது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது தான். உங்கள் சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால தான் நான் உங்கள் கூட அனுப்புகிறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நோ ப்ராப்ளம், பார்த்து கூட்டு போங்க. இவங்க இப்போ கண் முழிச்சிருவாங்க, பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. ரொம்ப நன்றி டாக்டர், தேங்க்யூ. ஏம்மா, பூஜாரி இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாரன். சரிப்பா, வரட்டும். ஆ, என்னம்மா? ஞானம், நம்ம குடும்பத்துக்கு சாபமோ என்னமோ தெரியலையா. ஆதிர கல்யாணத்திலிருந்து எல்லா கல்யாணமும் போராட்டமாகவே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுமா. அந்த வென பிடிச்சவருக்கா அப்புறம் சக்தி பொண்டாட்டி, அவதான் தேவையில்லாமல் புகுந்து எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. இனியோட எல்லாமே ஒழிஞ்சிருப்பார். மா, அவங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சுமா. எங்க போயிட போறாங்க? ஞானம், பெரியவனை இப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
பொண்டாட்டியும் சரியா வாய்க்கல, பிள்ளைங்களும் முதுகலை குத்துற பிள்ளைங்களா போச்சு. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை மொத்தமாவே இல்லாம போயிடுச்சு. தம்பிங்க தம்பிங்கன்னு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டான் அவன். இப்ப கூட பாரு, அவன் மனசுல இருக்கிறது சொன்னா நாம வருத்தப்படுவோன்னு எதையும் சொல்லாம அவனுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கான். ரொம்ப வேதனையா இருக்குடா. தர்சன் எங்கடா? இதோ ரூம்குள்ள இருக்கேன். இரு வரேன். கல்யாணங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான மொமெண்ட் இல்லை மாமா? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சிரிச்ச முகமாயிருடா. உனக்கு தான் மாப்பிள்ள கல்யாணம். எங்க சிரிக்கிற மாதிரியா வச்சிருக்கேன்? வாய உடச்சு போடணும். அப்படியே உட்கார்ந்துருக்கிற சைஸை பாரு. உங்க அப்பா உனக்கு என்ன குறை வச்சிருக்கான் சொல்லு. நீ கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவையோ அது பார்த்து பார்த்து செஞ்சிருக்கானா இல்லையா? ஆ? சொல்லுடா, சொல்லு. அப்ப ஏன்டா அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கே? ஆ? தர்சா, இப்ப கூட அவன் உனக்கு கெடுதல் செய்யல, புரிஞ்சுக்கடா. அந்த அநாத புள்ளைய கட்டிக்கிறதுனால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிடும்? அவ தரித்திரம் பிடிச்சவ. டேய் ஏய், என்ன குரல வசதுரா? அடிச்சு பொளந்துருவான் உனக்கு. என்னடா முறைக்கிற? டேய் டேய் கதிரு, இருடா. கதிரு, சும்மா இரு. அப்பதான் என்ன சொல்றாங்கன்னு கேளு. நான் வாய் நெழுதுங்க டேய், உனக்கு. என்ன முறைக்கிற? ஏய், கூட்டிட்டு போ அவனை. வாடா வாடா நீ சும்மா அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா பேசிட்டோம், நீ வா. அடிச்சு விடுவானே. ஞானா, கூட்டிட்டு போ அவனை. போடா ஓ. ஏய், ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சு மவனே, ஒண்ணு விடுவான் உன்னை. ஓ போடா. டேய், நீ வாடா. போங்க போங்க. வா. நீயும் போடா. நானும் போக ஆ, பார்த்தேன். அதான் சொல்றாங்கல்ல, வா.